இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த வருவதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலும் சில விஷயங்கள் நம்ம நினைக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் இஸ்ரவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய கண் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கண் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லி பார்ப்போம். ஆனாலும் இந்த செய்தி தரிய ராஜாவினத்துக்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை மையமாக வச்சு தான் நம்ம நினைச்ச போகிறோம். செய்தியுடைய காரியம் தியானிக்க போகிறோம். நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும் தேவனின் கண் சொல்லி பார்த்தோம். பொதுவாக இந்த உலகத்தில் பலர் பல விதமாக நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க, எங்கே போனாலும் நான் என் கண்ணுக்கு தப்ப முடியாது, ஏன்னா உன் மேலே என் கண் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒன்றையே வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னுடைய வளையத்தில் நீ இருக்கிற சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே போகிற வரன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பல பல விதமாக சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு விதமாகவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது, எங்கள் கண்ணுக்கு பார்த்திங்கன்னா மறைவாக எல்லாம் கிடையாது, எங்கள் கண்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது, நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லி உலக ரீதியாக என்ன செய்வாங்க, பலர் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இன்றைக்கு இந்த வசனத்திலேருந்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு உலக பிரகாரமான மனுஷனை கண்காணிக்கக்கூடிய விதத்தில் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மை அப்படின்ற மாதிரி இருந்தால், அதை விட பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது அதிக உண்மை. அதனால தான் நம்ம செய்தியை பார்த்தோம், நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும் தேவனின் கண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது இந்த சம்பவத்துக்கு ஆதாரமாக தான் எஸ்ரா புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தை 5ஆம் பார்த்தோம். அப்போ இதில் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த நிலையில் யூத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு ஒரு திட்டத்தை தேவன் கொடுக்குறாரு. அப்போ அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி கொடுக்கும்போது, அப்போது செருபாபேல், யோசதாக்கின் குமாரன் இயேசு ஆசாரியன், அடுத்து தீர்க்கதரிசி சகரியாவும், இன்னும் ஒரு சில தேவ பிள்ளைகளும் ஆகாயம் என்ன செய்கிறாங்க, எழும்புறாங்க. எழும்பி உற்சாகப்படுத்தி தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யுங்க, மறுசீரமைப்பு பண்ணணும், அதை கட்டணும், தேவனுடைய வேலையை தொடங்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கான உத்தரவை ராஜா கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த செய்தியை சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நாட்களில் தாரிய ராஜா இருந்தாங்க, இன்னும் ஒரு சிலர்லாம் இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்தையும் அந்த மதில் சுவரையும் அவங்க கட்டக்கூடாதபடிக்கு அந்த வேலையை தடுக்கணுங்கிறதுக்காக சில சத்துருக்களை போல சில மனிதர்கள் எழும்ப ஆரம்பித்தாங்க. அப்போ எழும்ப ஆரம்பித்த உடனே இவங்க வேதனைப்பட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், தேவனுடைய காரியங்களை செய்யணும், நடப்பிக்கணும்னு நினைக்கும் போது சில மனிதர்கள் சாத்தானை போல எழும்புறாங்க, சத்ருவை போல எழும்புறாங்களேன்னு சொல்லி வேதனைப்படும் போது தான் அங்கே தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல் அந்த யூதருடைய வேலை தடுக்காதபடிக்கு வைக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த வசனம் பார்க்குறோம். அப்போ தேவனுடைய காரியங்கள் இருந்து என்ன நமக்கு சொல்ல வருது, என்ன வசனங்கள் சொல்ல வருதுன்னு பார்க்கும்போது, தேவனுக்காக ஒரு காரியத்தை நம்ம செய்ய முன் வரும்போது, அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்ய வரும்பொழுது, தேவன் சார்ந்த தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அநேக தடைகள் வரத்தான் செய்யும். அநேக சாத்தான்கள் தடுக்க தான் செய்வாங்க, அநேக சத்துருக்கள் தடுக்க தான் செய்வாங்க, அநேக மனுஷர்கள் தடுக்க தான் செய்வாங்க, சூழ்நிலை தடையை கொண்டு வரதான் செய்யும். ஆனாலும் அந்த காரியங்களை தடை செய்யாதபடிக்கு தேவனுடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம இன்னைக்கு இதில் பார்க்குறோம். எப்படி அந்த சிறுவர்கள் காலத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்கும் போது அந்த வேலை தடைபட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தேவனுடைய கண்கள் அந்த ஜனங்கள் மேலே வைக்கப்பட்டிருந்ததோ, இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா வேலை தடைபடாதபடிக்கு தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம ஊழியம் செய்யலாம், வேலை செய்யலாம், இல்லை படிக்கலாம், இல்லை கருத்துக்காக எழும்பக்கூடிய சூழலில் எழும்பலாம், இல்லை கருத்துக்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணி செய்யலாம். அப்படி செய்யும்போது சில தடைகள் வரத்தான் செய்யும், சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த வேலைகளை தடை செய்யாதபடிக்கு, தடுக்காதபடிக்கு தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு செய்தியை நம்ம பார்க்கணும். அப்போ நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனின் கண் சொல்லி பார்க்குற நாம இன்னைக்கு இதுலேருந்து என்ன செய்தி தெரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய கண் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால் எந்த வேலையும் தேவனுடைய வேலையும் நாம் செய்யும்போது
தடுக்காதபடிக்கு தேவன் என்ன செய்வார்? தன் கண்ணை வைத்து காத்துக்கொள்வார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வேலை தடுக்காதபடிக்கு கர்த்தருடைய கண் நம்மில் இருக்கிறங்கிறத புரிந்து கொண்டு தொடர்ந்து உற்சாகமாய் அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அனைவரையும் எங்கும் நிறைந்த ஒளியம் வாழ்த்துகிறது. ஆமென்.